சிஸ்டர் சிஸ்டர் ஆ அந்த பையில ஒரு பத்திரிக்கை இருக்கு, அதை எடுங்களேன். மண்டபம் நம்பர் இருந்தா ஃபோன் பண்ணலாம். ஓகே. இந்த மண்டபத்துக்கு தான் அம்மா போயிருக்காங்க. சிஸ்டர் 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 ஆ அம்மாக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா? கொஞ்சம் உங்களை வர சொன்னாங்க. சரி, வாங்க போலாம். இருமா, நான் எடுத்தேன். இளமதி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவங்கள தெரியுமா சார்? சண்டை கோழி எனக்கு தெரியாம இருக்குமா? அவங்க என் ஃப்ரெண்டு தான் சார். என் அம்மா அந்த மண்டபத்துக்கு தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். ஆபத்து வந்துருமா? ஏன், என்ன பிரச்சனை? பாருங்கம்மா, உண்மை என்னங்கிறத சொன்னாதான் என்னால ஏதாவது உதவி பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு ஆபத்து அது இதுன்னு சொல்றீங்க, என்ன பிரச்சனை? சார், நான் சொல்றத வெளியில யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா, அதெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேம்மா. நீ என்ன விஷயம்னு சொல்லு. இளமதி மேடம் கட்டிக்க போற மாப்பிள்ள ரொம்ப மோசமான ஆளு சார். பேருக்கு தான் அவரு போலீஸ்காரரு, ஆனா அவரு பண்ணாத அக்கிரமமே இல்லை. அவர் தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் தள்ளினது. என்ன அவர் கார்ல வந்து மோதி ஆக்சிடென்ட் பண்ணாரு சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார். தொழிலதிபர் ராமச்சந்திரன் இருக்காருல்ல, அவரோட பையன் தினேஷால என் பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். நான் போய் பேசி அவங்கள மிரட்டி அந்த பையனை உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஸ்ருதி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஆமா, நீ அங்க வந்துரு. ஒரு பெரிய இடம், அதனால அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிட்டா நல்லா இருக்கும். ஐயோ, அம்மா, மண்டபத்தில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்கம்மா. அதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு நெஞ்ச வலின்னு நான் இங்க வந்துட்டேன். இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அது உங்க அம்மாவா தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ என்னாச்சுமா உங்க அம்மாவுக்கு? ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ரிங் போயிட்டே இருக்கு சார். என் உயிரை காப்பாத்தின இளமதி மேடத்தோட வாழ்க்கையை காப்பாத்த நான் தான் எங்க அம்மாவை அங்க போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தவே சொன்னேன். ஆனா அந்த ரிஷி ரொம்ப மோசமான ஆளு சார். அவனால என் அம்மாக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சார். அம்மா, நான் போய் அங்க இதை எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனா அங்க கண்டிப்பா நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு என் கூட நீங்க நேர்ல வந்தீங்கன்னு வைங்களேன், இளமதிக்கு நடக்க போற கல்யாணத்துல இருந்தும் ரிஷி கிட்ட இருந்தும் எப்படியாவது காப்பாத்திடலாமா? கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் கூட வரீங்களாம்மா? தாராளமா வரேன் சார். அதுக்காக தானே எங்க அம்மாவையே நான் தைரியமா அனுப்பி வச்சேன். இப்ப நான் வந்தாதான் இளமதி மேடமோட வாழ்க்கையை காப்பாத்த முடியும்னா நிச்சயமா நான் வரேன் சார். அந்த ரிஷியோட முகத்தெரிய எல்லார் முன்னாடியும் கிழிக்கிறேன் சார். சார், அம்மாவை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன் சார். சிஸ்டர் சிஸ்டர், நான் இவங்களை உடனே கூட்டி வெளியே போகணும். நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா?
என்ன சார் விளையாடுறீங்களா? அவங்க இப்பதான் கோமால இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அவங்கள அப்படிலாம் கூட்டிட்டு போக முடியாது சார். அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க சார். நீங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு இவங்களை என் கூட அனுப்பிச்சு விடுறீங்களா? நான் இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருவேன். வேணா என் கூட யாரையாவது நர்ஸையும் அனுப்பிச்சு வைங்க. எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன் சிஸ்டர். சிஸ்டர், யாருக்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நானே பேசுறேன். எதுக்கும் ரிசப்ஷன்ல போய் பேசிட்டு வாங்க சார். சரி சிஸ்டர். இளமதி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். இங்க பாரு, யார் பேசுறாங்கன்றத அங்க யார்ட்டையும் எதுவும் காமிச்சிக்காத. நான் சொல்றதை மட்டும் அமைதியா கேளு. அந்த ராஸ்கல் ரிஷி ரொம்ப மோசமானவன். ஒரு பொண்ணோட கர்ப்பத்தையே கலைக்க பார்த்திருக்கான். அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னதும் அந்த பொண்ணை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்திருக்கான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை இளமதி. நீ காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திய அந்த ரம்யா தான். அந்த ரம்யாவோட அம்மா தேவி அங்க மண்டபத்துல விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரிஷி தான் அவங்களை எங்கேயோ பிடிச்சு வச்சிருக்கான். எவர் இளமதி, நான் அங்க வந்து ரம்யா மூலமா எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுறேன். சண்டைக்கோழி, சண்டைக்கோழி, நீ ஓகே தானே? பரமா, விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டியா? நீ வா, நேர்ல வா. நீ நேர்ல வந்து இந்த உண்மையை சொன்னா கல்யாணம் நின்னுடுமா? நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லி நான் இளமதி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ வரும்போது எனக்கு இளமதி பொண்டாட்டி ஆயிருப்பான். அதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. சிஸ்டர், தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் போறேன். எங்க அம்மா மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சிஸ்டர். சரிங்க சார். நான் வெளியே போயிருக்கேன்னு எங்க அம்மாட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ரொம்ப அவசரம்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. சரி அம்மா, ரொம்ப பெரிய உதவி பண்றீங்கம்மா, ரொம்ப நன்றி. சார், அவங்க என் உயிரையே காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை சார். அதோட ரிஷி மாதிரி ஒரு அயோக்கியனால அவங்க வாழ்க்கை பறி போயிடக்கூடாது சார். அந்த ரிஷிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும் சார். ரொம்ப சந்தோஷமா. இது அப்படியே மண்டபத்தில் வந்து சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்றேன் சார். ரிஷி, இன்னியோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறான்டா. போலாமாமா? அண்ணா, அண்ணா வாங்க.